சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அதெல்லாம் சரி, நாம தான் நாகோ தேடிட்டு இருக்கோம் பார்த்தா இப்ப பைரவியும் தேடிட்டு இருக்காளே. ஒருவேளை நாகோ அவ கையில சிக்கிட்டா? ஐயோ, அது மட்டும் நடக்கவே கூடாது அத்தை. நாம எங்க ஒரு வாரம் கெடுவுக்குள்ள நாகோ பிடிச்சு கோர்ட்ல ஒப்படைச்சிடுவோம்னு பயந்துதான் பைரவி மேடம் அங்க தேடுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். அது எப்படி முடியும்? ஏற்கனவே தான் உங்ககிட்ட இருந்து அந்த நாகு தப்பிச்சிருக்கானே, இப்ப மறுபடியும் எப்படி அவனை மீட்க முடியும்? அந்த கவலை எனக்கும் இருக்கு அத்தை. ஆனா நிச்சயமா நாகு நம்ம கையில சிக்குவான். அவனை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அது சரி, இப்ப நான் என்ன பண்றது? இந்த பைரவி வேற பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கா. அவ இனிமே என்ன அடிக்கடி தொந்தரவு பண்ணுவா. அப்படி மட்டும் நடந்துச்சு, நான் இன்னைக்கு மாதிரி அமைதியா இருக்க மாட்டேன். கௌதம் வாழ்க்கையை அழிக்க பார்த்தா அப்புறம் நான் பத்திரகாளியா மாறிடுவேன். அத்தை, நீங்க அவசரப்படாதீங்க. கோர்ட் கொடுத்த ஒரு வார கெடு முடியற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். பைரவி மேடம் மறுபடியும் காண்டாக்ட் பண்ணா நீங்க ஏதாவது பேசி சமாளிங்க. இல்ல, இனி இந்த பைரவியை நம்ம சும்மா விட்டு வைக்க முடியாது. நம்மளால அவ அந்த நாகுவை தேடுறத தடுக்க முடியாது. ஆனா அவ வீட்ல இருந்து வெளியில போறத என்னால தடுக்க முடியும். நான் அதைத்தான் செய்ய போறேன். அத்தை, என்ன பண்ண போறீங்க? பாக்க தானே போறீங்க. என்னைக்கு அவ கௌதம பார்த்து ஏன் புள்ளன்னு போலி பாசத்தை காட்ட ஆரம்பிச்சாளோ, அன்னைக்கே அவளுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும்னு நானே முடிவு பண்ணிட்டேன். பைரவி, உன்னோட ஆட்டத்துக்கு இன்னைக்கே நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன். எங்க போய் தொலைஞ்சான்? என்ன ராஜண்ணா, டென்ஷனா இருக்க? அந்த மூக்குத்தி ராஜாவை ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். ஆளையே காணோம். எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஆமாண்ணே, நானும் அவனை காலையில இருந்து பார்க்கவே இல்லை. ஒருவேளை மூக்குத்தி ராஜாவை வேற பிளாக் மாத்திருப்பாங்களோ? பாப்போம். மூக்குத்தி ராஜாவை கட்டி போட்டு நேத்து கௌதம் சார் இந்த ரூம்ல அடைச்சு வச்சாரு. இப்ப அவன் செத்து தொலைஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்றது? பாப்போம். ஓ, மயக்கம் தெளிஞ்சிருச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏய், அமைதியாரா. ஏதாவது சாப்பிட்றியா? என்ன, எப்படியும் நீ உண்மையை சொல்ற வரைக்கும் கௌதம் சார் உன்னை அடிச்சு உதைக்க தான் போறாரு. அடி தாங்கிறதுக்கு உன் உடம்புல சக்தி வேணும்ல. இரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். மோட்டார் ரூமுக்குள்ள யார் இருக்காங்க? வார்டன் அங்க யார பார்த்து பேசிட்டு போறாரு? போய் யாருன்னு பாப்போம். டேய் மூக்குத்தி ராஜா, நீ இங்கதான் இருக்கியா? மாட்னடா. டேய் மூக்குத்தி ராஜா, நானே உன்னை கொல்லணும்னு ஜெயில் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு முன்னாடியே ஒருத்தன் அந்த ஐடியாவோட அடிச்சு உன்னை கட்டி போட்டிருக்கானே. என்ன தவிர உன் மேல இங்க யாருக்குடா கோவம்? ஓ, நீ அந்த கௌதம் கிட்ட வாலாட்டினல்ல, அவன் தான் உன்னை இங்க அடிச்சு கட்டி போட்டிருப்பான். அப்ப சரி, எனக்கு இந்த வேலை ஈஸியா முடிஞ்சிடும். நான் உன்னை போட்டு தள்ளிட்டு அந்த பழிய கௌதம் மேல போட்டுட்டா நான் எஸ்கேப் ஆயிடுவேன். உன் ஏரியால மாமூல் வாங்கினா என்ன கொன்றுவியாடா? அவனை இன்னையோட நீ காலிடா.
ரொம்ப நேரமா கத்திரிக்கோலை கையில வச்சுக்கிட்டே கோபமா அலையும் போதே நினைச்சேன்டா நீ இப்படி ஏதாவது செய்வேன்னு. டேய் மரியாதையா போயிடு. நான் இன்னைக்கு இந்த மூக்குத்தி ராஜாவோட கதையை முடிச்சாகணும். டேய் முதல்ல உன் கதையை முடிச்சிட்டு அப்புறம் இந்த மூக்குத்தி ராஜா கதையை முடிக்கிறேன்டா. போ. என்ன பாக்குற? உன்னை அடிச்சு கட்டி போட்டு டார்ச்சர் பண்றது என் நோக்கம் இல்ல. எஸ்எஸ்கேவோட சதியில இருந்து நானும் என் தம்பி கார்த்திக்கும் தப்பணும்னா நாகு எங்க கையில சிக்கியே ஆகணும். அந்த நாகுவை நிச்சயமா உனக்கு தெரியுங்கிற நம்பிக்கையில தான் உன்னை அடிச்சு இங்க கட்டி போட்டேன். ஆனா நீ உண்மையை சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த. இன்னும் 2 நாள் உன்னை நான் இங்கேயே வச்சு டார்ச்சர் பண்ணா வலி தாங்க முடியாம நீ உண்மையை சொல்லிருவ. ஆனா ராஜா அண்ணாவால உனக்கு இங்க ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை இங்க கட்டி போட்டிருக்க முடியாது. இப்ப இல்லைனாலும் ராஜா நான் மறுபடியும் வந்து உன்னை நிச்சயமா கொன்றுவான். என்ன கொல்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப உன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னு நினைச்சா உன் மேல பரிதாபம் தான் வருது. சரி நீ என்னால சாக வேண்டாம், நீ தப்பிச்சு போ. இனிமே கொஞ்சம் ஜாகிரதையா இரு. ராஜா நான் உன் மேல கொலவெறியில இருக்கான். நிக்க மாட்டேங்குது. டேய் மாறி, அந்த நாகுவை கண்டுபிடிக்க சொன்னனே என்னாச்சு? இன்னும் அவனை கண்டுபிடிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி மேடம், நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன் யாரு என்னங்கிற தகவலே கிடைக்க மாட்டேங்குது மேடம். இத சொல்றதுக்கா நான் உனக்கு பணம் கொடுத்தேன்? பாரு, இலக்கியா நமக்கு முன்னாடி நாகுவை பிடிச்சிட்டான்னா அப்புறம் கௌதம் ரிலீஸ் ஆயிடுவான். அது மட்டும் நடக்கவே கூடாது. சீக்கிரமா நாகுவை கண்டுபிடி. சரிங்க மேடம். அத்தை அத்தை எங்க போனாங்க இவங்க? அத்தை 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 எதுக்கு எண்ணெய டம்ளர்ல ஊத்துறீங்க? ஒருத்தருக்கு மாவு கட்டு போடுறதுக்கு. புரியல அத்தை. இத பாரு, இந்த பைரவி நடக்கிற வழியில இந்த எண்ணெயை ஊத்திட்டு அவளை விழ வச்சு அவ கையோ காலையோ எதையாவது ஒண்ணு உடைக்க போறேன். ஐயோ, எதுக்கு அத்தை இப்படி எல்லாம் பண்றீங்க? எதுக்கா? அந்த ரேவதி சொன்னதை கேட்டல. அந்த நாகுவை நாம தேடிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடியே அவ கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரேவதி யாருன்னு தெரியாம அவகிட்டயே காசு கொடுத்து நாகுவை பிடிக்க சொல்லிருக்கா. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். பா, இவளுக்கு கால் நல்லா இருக்கிறதுனால தானே அங்க இங்கன்னு குதிச்சிட்டு இருக்கா. அவளோட காலை உடைச்சிட்டோம்னா அவ எதுவுமே பண்ண முடியாது. அதுக்குதான் இது. அத்தை, பைரவி மேடம் பண்ணது தப்புதான். அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணுமா? வேணாம் அத்தை. உனக்கு அறிவு இருக்கா இலக்கியா? நமக்கு கோர்ட்டு 1 வாரம் தான் டைம் கொடுத்திருக்கு. அந்த 1 வாரத்துக்குள்ள நாகுவை கண்டுபிடிப்போமா இல்ல இந்த பைரவியோட போராடிட்டு இருப்போமா? தான் தான் கௌதம வந்து வளர்த்து பெரிய ஆளாக்குனேன்னு பீத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இப்போ அவனையே அழிக்கிறதுக்கு கிளம்பிட்டா பாவி. அந்த தாட்சாயினி எஸ்எஸ்கேயோட சேர்ந்து டெண்டர்லயே தோக்கடிக்கணும்னு பார்த்தா. நீ ஹெர்பஸ் காப்பஸ் மனு போடணும்னு பார்த்தல, அத கூட மோப்பம் பிடிச்சி அவதான் தாட்சாயினி கிட்ட சொல்லியிருப்பா. இப்போ
கௌதம் நிரந்தரமா ஜெயில இருக்கணும், வெளியிலயே வராம இருக்கணும்னு சொல்லி அந்த நாகுவை கண்டுபிடிக்கிறதுக்கு அலையிறா. இல்ல, இப்படியே பொறுத்துக்கிட்டு இருந்தா இந்த பைரவியே அஞ்சலியோட சேர்ந்து நம்ம குடும்பத்தை சல்லி சல்லியா உடைச்சிருவா. The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.